வணக்கம். ஆருத்ரா தரிசனத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொளியை முழுசா பாருங்க. இந்த காணொளியோட ஒரு பகுதியா நான் பதஞ்சலி செய்த நடராஜர் ஸ்தோத்திரத்தை சொல்லியிருக்கேன். இந்த நடராஜர் ஸ்தோத்திரத்தை தான் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் முடித்துவிட்டு தீபாராதனை காட்டும் பொழுது தில்லை மூவாயிரவர்கள் சொல்லி தீபாராதனை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அற்புதமான நடராஜ ஸ்தோத்திரத்தை நாம சொல்லும் பொழுது வீட்டுல இருந்தபடியே சிதம்பரம் நடராஜரை தரிசித்த புண்ணியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சிவபெருமான் அருளால நீங்கி நமக்கு உயர்ந்த நல்ல சிவகதியானது கிடைக்குது. இப்ப வரீங்களா, ஆருத்ரா தரிசனத்தோட ரகசியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தாருகாவனத்துல இருந்த முனிவர்கள் தங்கள் செய்த தவமும் வேள்வியும் தான் சிறந்தது, தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிற கொள்கையில இருந்தாங்க. அவர்களுக்கு ஞானம் புகட்டுவதற்காக பூமியில சிவபெருமானானவர் தோன்றுகிறார். அவரை எதிர்த்து இவங்க பாம்பு, மான், மழு, முயலகன் இப்படின்னு பலவிதமான ஆயுதங்களை தங்கள் வேள்வி மூலமாக உருவாக்கி அனுப்புறாங்க. சிவன் அவர்கள் அனுப்பின பாம்பு, மான், மழு, முயலகன் இவற்றை எல்லாம் தன்னுடைய ஆயுதமாக மாற்றிக்கொண்டு முயலகன் மேல ஆனந்த தாண்டவமாடி அந்த முனிவர்களுக்கு ஞானத்தை புகட்டினார். அந்த அற்புதமான நாளை தான் நாம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நடராஜர் கோயில்ல சேந்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவபக்தர் அனைத்து சிவனடியார்களுக்கும் தன்னால முடிந்த போது உணவு வழங்கிக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் உணவு வழங்குவதற்காக ஒரு சிவனடியார் வீட்டுக்கு அழைத்துக்கிட்டு வர வீட்டுல போதுமான அளவு தானியங்கள் இல்லை. அவருடைய மனைவியார் வீட்டுல இருந்த ரவையை வைத்துக்கொண்டு களியையும் வீட்டுல மிச்சம் இருந்த காயை வைத்துக்கொண்டு கூட்டையும் செய்து அந்த சிவனடியாருக்கு படைத்தாங்க. மறுநாள் காலையில சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை மூவாயிரவர்கள் சிதம்பரம் நடராஜரினுடைய கோவிலை திறந்து அவருக்கு பூஜை செய்யும் பொழுது நடராஜரினுடைய திருவாயெல்லாம் அவர் நேற்று சாப்பிட்ட களி மீதம் இருந்ததை பார்க்கிறாங்க. அப்பதான் அவங்க அத்தனை பேருக்கும் சேந்தனுடைய பக்தியானது புரியுது. அன்னிலிருந்து அத்தனை பேரும் சேந்தனினுடைய பக்தியை மனதில் கொண்டு நடராஜருக்கு களியை நிவேதனம் செய்யக்கூடிய மரபு வந்தது. வரீங்களா, இப்போ வீட்டுல இருந்தபடியே நடராஜரை தரிசனம் செய்த புண்ணியம் கொடுக்கக்கூடிய இந்த பதஞ்சலி நடராஜர் ஸ்தோத்திரத்தை கேட்கலாம். இந்த பதஞ்சலி நடராஜர் ஸ்தோத்திரத்துல ஒரு பெரிய மகத்துவம் கூட உண்டு. என்ன அப்படின்னா, இந்த பதஞ்சலி நடராஜ ஸ்தோத்திரம் முழுக்க எந்த எழுத்துக்கும் துணைக்காலானது இருக்காது. ஏன்னா பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனினுடைய அவதாரமாக கருதப்படுறார். ஆதிசேஷன்கிறவர் ஒரு பாம்பு தானே, பாம்புக்கு கால்கள் இல்லாததை நாம் இன்னைக்கு கூட பார்க்குறோம். அதனால் கால்கள் இல்லாத இந்த பதஞ்சலி முனிவர் செய்த ஸ்தோத்திரத்திலையும் ஒரு எழுத்துக்கும் துணைக்காலோ இல்லை மேலே நம்ம இழுக்கக்கூடிய கொம்போ இருக்காது. அதனால தான் இதை சரண ஸ்ருங்க நடராஜ ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்படி இந்த நடராஜ ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா, துணை இல்லாமல் அத்தனை எழுத்துக்களும், அதாவது துணைக்கால் இல்லாமல் அத்தனை எழுத்துக்களும் இருக்கு இல்லையா, அதை போல வாழ்க்கையில துணை இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நடராஜர் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா துணையாக இருப்பார். दञ्चित मुदञ्चित निकुञ्चित पदं जल जलं चलित मञ्जुकटकम् पदञ्जलि दृकञ्जन मनञ्जन मसल्चल पदं जनन भञ्जनकरम् कदम्बरुचिमम्बरवसं परममम्बुद कदम्बकविडम्बगगळम् चिदम्बुधिमणिं बुधहृदम्बुजरविं परचिदम्बरनटं हृदि भजे हरं त्रिपुरभञ्जनमनल्तकृतकङ्कणमखण्डदयमल्दरहितं विरिञ्चि सुरसंहति पुरन्दरविचिन्तितपदं तरुणचन्द्रमकुटम् परं पद विखण्डितयमं भसितमण्डितदनुं मदनवञ्जित परं चिरन्दनममुं प्रणवसञ्चितनिधिं परचिदम्बरनटं हृदि भजे अवन्तमखिलं जगदपङ्गगुणतुङ्गममदं धृतविधुं सुसरितं तरङ्गनिकुरुम्बधृतिलं पटजटं समनदम्बसुहरं भवहरं शिवं दिशति कल्दरविजृम्भितकरं करलसन्मृगशिशुं पशुपतिं हरं शशिधनञ्जयपदङ्गनयनं परचिदम्बरनटं हृदि भजे अनन्तनवरत्नविलसत्
కటక కింకిని ఝలం ఝల ఝలం ఝలరవం ముకుంద విధి హస్తద కమత్తళలయధ్వని ధిమిద్ధిమిత నర్దన పదం శకుంతరథ బర్హిరథ నంది ముఖదంతి ముఖ భృంగిరిటి శంఖ నికటం సనంద సనక ప్రముఖ వందిత పదం పరచిదంబర నటం హృది భజే అనంతమహసం త్రిదశ వంద్య శరణం ముని హృదందర వసంతమమలం కబంధ వియదింద్వవ నిగంధవః వహ్నిమఖ బంధు రవిమంజు వపుషం అనంద విభవం త్రిజగదందరమణిం త్రినయనం త్రిపురగండన పరం సనాద మునివందిత పదం సకరుణం పరచిదంబర నటం హృది భజే అచింత్యమలి బృంద రుచి బంధురగళం కురిద కుందని కురుంబ ధవళం ముకుంద సుర బృంద బల హృంద్రుకృద వందన లసంత మహి కుండలధరం అకంబమనుకంపిత రతిం సుజన మంగళ నిధిం గజహరం పశుపతిం ధనంజయనుతం ప్రణత రంజన పరం పరచిదంబర నటం హృది భజే పరం సురవరం పురహరం పశుపతిం జనిత దంది ముఖ షణ్ముఖమముం మృడం కనక పింగళ జటం శనక పంకజ రవిం సుమనసం హిమరుచిం అసంఘమనసం జలధి జన్మ గరళం కపలయందమతుళం గుణనిధిం సనంద వరదం సమితమిందువదనం పరచిదంబర నటం హృది భజే అజం క్షితిరథం భుజగ పుంగవ గుణం కనక శృంగి ధనుషం కరళసత్ కురంగ భృతుడంగ పరశుం రుచిర కుంకుమ రుచిం డమరుకం చ దధతం ముకుంద విశికం నమద వంద్య పలదం నిగమ బృంద తురగం నిరుపమం సచండికమముం జటిత సంహృత పురం పరచిదంబర నటం హృది భజే అనంగ పరిపంథినమజం క్షితితురంధరమలం కరుణయంతమఖిలం జ్వలంతమనలంధతమల్తకరిపుం శతతమింద్రసురవందిత పదం ఉదంచతరవిందకులబంధుశతబింబరుచిహంసతి సుగంధి వపుషం పతంజలినుతం ప్రణవ పంచరసుకం పరచిదంబర నటం హృది భజే ఇతి స్తవమముంబుజగ పుంగవ కృతం ప్రతిదినం పఠతి యః కృతముఖ సథ ప్రభు పదద్విదయ దర్శన పదం సులలితం చరణ శృంగరహితం శరప్రభవ సంభవ హరిత్పతి హరిప్రముఖ దివ్యనుత శంకర పదం సగచ్చతి పరం నతు జనుర్జల నిధిం పరమ దుఃఖ జనకం దురితదం ఇతి శ్రీ పతంజలి ముని ప్రణీతం చరణ శృంగరహిత నటరాజస్తవం సంపూర్ణం.